நேற்று நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம். சென்னையில் தமிழகத்தினுடைய பிரபலங்கள் எல்லாம் சேர்ந்து காசா மக்களுக்காக, பாலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அதில் இஸ்லாமிய தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இப்ப 4 விஷயங்கள் இஸ்லாமியர்களாகிய நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது, அந்த காசாவில் நடக்கக்கூடிய அந்த இனப்படுகொலையை நாம் பார்க்கும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களும் ஒரு உடம்பை போல, ஒரு உடம்பினுடைய ஒரு பகுதியில் எங்கேயாவது வலிச்சது என்பதாக சொன்னால் முழு உடம்புக்கு எப்படி அந்த உணர்வுகள் இருக்கிறதோ அதே மாதிரிதான் உலகத்துள்ள எந்த மூலையில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும், இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னாலும் அந்த வழி நமக்கு வர வேண்டும். அது நம்மீது உள்ள கடமையாக இருக்கிறது. அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். முதலாவது கவலைப்படணும். இரண்டாவது, அந்த மக்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அந்த மக்களுக்காக அதிகமாக துஆ செய்யணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். யா அல்லாஹ், அந்த மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு வெற்றி கொடுப்பாயாக, சரியான சூழ்நிலையை அமைத்து கொடுப்பாயாக, அந்த மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக என்பதாக துஆ செய்யணும். இந்த துஆ செய்யறனால நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதாக சொன்னா, முதலாவது அல்லாஹ் அந்த துஆவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். இரண்டாவதாக ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது, யார் ஒரு முஸ்லிம் சகோதரர் மற்ற முஸ்லிமுக்காக வேண்டி அவர்கள் இல்லாத போது துஆ செய்கிறார்களோ, மலக்குகள் அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்களா, யா அல்லாஹ் இந்த மனிதர் தன்னுடைய இல்லாத சகோதரருக்காக வேண்டி என்னவெல்லாம் துஆ செய்து கொண்டிருக்கிறாரோ அது இவருக்கும் கொடுத்து விடு என்பதாக துஆ செய்வாங்க. எனவே அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, அந்த மக்களுக்கு முடிந்த அளவுக்கு ஏதாவது உதவிகளுடைய வாய்ப்புகள் இருந்தால் நாம் உதவி செய்ய வேண்டும். ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது, யார் மற்றவருக்கு உதவி செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது. நான்காவதாக, இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். அந்த மக்கள் சோதனையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனை நமக்கு வந்தது என்பதாக சொன்னா நம்மளால் தாங்கி முடியுமா இல்லையா என்பதாக தெரியும். எனவே அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், யா அல்லாஹ் அந்த மக்களுக்கும் சரியான வெற்றியை கொடு, அதே போன்று அவருக்கு கொடுத்த சோதனை ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு கொடுத்து விடாது, எல்லா விதமான சோதனைகளை விட்டு நம்மை பாதுகாத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆவும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ் நல்ல நிலைமையை வச்சிருக்கிறேன், ஆரோக்கியமாக வச்சிருக்கிறேன், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், மனைவி மக்களோடு வாழ்க்கையுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன், அங்க எல்லாம் யதீமாகி கொண்டிருக்கிறாங்க, ஷஹீதாகி கொண்டிருக்கிறாங்க, இங்க நாம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதாக சொன்னா, யா அல்லாஹ் புகழடைந்த உனக்கே உரியது, நன்றி எல்லாம் உனக்கே உரியது, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கு என்பதாக அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றிகள் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையான வெற்றியை நசீபாக்கி அல்வானாக. குறிப்பாக காசாவில் பலஸ்தீனில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக. அவர்களுடைய உரிமைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. மேலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இது போன்ற சோதனைகளை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன்.